சொல்லிட்டு தந்திரியில போய் வாய்ப்புகள் போய் நின்னேன் ஒரே பாட்டியா. வந்து மேலையும் கீழையும் பார்த்துட்டு அப்புறம் சின்ன சின்னதாக பாலிடிக்ஸ் பண்ணி கேப் கிடைக்கும் போது யாராவது லீவ் போடும்போது சார் அவங்க அடிக்கடி லீவ் போடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த மாதிரி சமயத்துல வந்து இப்ப நானே எல்லாமே உண்மையா சொல்லிட்டு வரீங்க. என்ன கனவோட சினிமா கூட போறீங்க சார்? ஹீரோ சார். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டோரி எப்படி? அது 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 ரியலி ஹாரிபிள். அது சம்பவம் இல்லை, சரித்திரமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முதல் காதல். முதல்ல மட்டுமே 300 காதல் கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு பயங்கர மிசோஜெனிக்கான கேங்கோட தான் நான் இருப்பேன். பொண்ணுங்கிட்ட பேசுறதுலாம் வந்து அசிங்கம். பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, பொண்ணுங்கிட்ட பேச வரதான் கெத்து. வணக்கம் முபஷீர் அவர்களே. நான் எப்படி வெல்கம் சொல்றேன். நம்ம அடுத்ததாக அறிமுகப்படுத்த இருப்பவருக்கு இந்திய அளவிலேயே அறிமுகம் தேவையில்லை. அந்த மாதிரி முதல் கண்டிப்பா தெரியும். நானும் யோசிச்சப்போ அதை நினைச்சிட்டேன் ஏதோ பெருசா சொல்ல போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்திச்சு ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சினிமாக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தபடி அப்படின்ட்டு போக வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்குள்ள வந்தீங்க? அதாவது வெள்ளித்திரைக்கு முன்னாடி ஆங்கர்ல எப்படி அந்த டிவிக்குள்ள வந்தீங்க? டிவிக்குள்ள வந்தது வந்து அது ஆசையில தான் வந்தது, பேஷன் தான் அது. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட். அப்படிதான் வந்து நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல வந்து ஒரு லோக்கல் டிவில நீயான மாதிரி இங்க வந்து இந்த லோக்கல் டிவிலாம் வந்து டப்பா காப்பி அடிச்சு நம்ம நொல்லுசப்பால பண்ற மாதிரி ஸ்பூஃப் ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி வந்து நீயான மாதிரியே ஒரு ஸ்பூஃப் ஷோ, அது வந்து ஈரோடு சீனு தான் ஹோஸ்ட் பண்றாரு. அப்படியே அவர் கோபிநாத் மாதிரி ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வரவேற்கிறோம் இது நீயான மாதிரி அதுல வந்து ஏதோ இதுவா தீபாவளிக்கு ஒரு டைட்டில். நான் வந்து கீழே வந்து பேச விருப்பமா உடனடியாக தொடர்பு கொள்ள நம்பர் போட்டோன்னே டிவியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி அங்கே போய் பேசினோடனே யார் அந்த மாதிரி நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல் டிவியில் சின்ன சின்ன ஷோஸ்க்குலாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. நானும் போனேன். போய் ஹோஸ்ட் பண்ணோடனே பார்த்தா நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே காலேஜ் படிக்கும் போதே வந்து ஒரு எபிசோடுக்கு 200 250 கொடுத்து ஹோஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் காசு கிடைக்குதுன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து டவுன் பஸ்லலாம் வந்து சார் நீங்கள் டிவியில் வருவீங்க, என்னன்னா இது பெரிய நம்ம சயின்டிஸ்ட் ஆகி நம்மளை எப்படி டிவியில வருவீங்கன்னு யாரு கேட்டு அப்படின்ட்டு அப்படியே அப்புறமா தந்தி டிவிக்கு ட்ரை பண்ணேன். முதல் இதுவே தந்தி டிவி தான் ட்ரை பண்ணேன். இப்போ லோக்கல் டிவிலேயே இருந்துட்டு இருக்கோம். டவுன் பஸ்ல போனா மட்டும் தான் கேட்கறாங்க, மஃப்சல் பஸ்ல போனாலும் நம்ம கேட்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில போய் வாய்ப்புகள் போய் நின்னேன். ஒரே பாட்டியா. வந்து மேலையும் கீழையும் பார்த்துட்டு நம்ம அப்போ ஊர்ல நம்ம பேரழகன்னு நினைச்சிட்டு இருந்தோம். மெட்ராஸ்க்கு வந்துட்டு நான் அப்புறம் தந்தி டிவிலே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் தந்தி டிவியோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லாம் எடுத்து பார்த்தேன். இப்படி ஒரு பையன் ஆடிஷன் கொடுத்தா நானே செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நான் வந்து ஆடிஷன்ல வந்து எடுத்துக்கல, ஆங்கரா எடுத்துக்கல. நான் வந்து ஐயா எப்படியாவது எடுத்துக்கீங்கய்யா, நல்லா எல்லா வேலையும் செய்வீங்க, ஆஃபீஸ் கூட்டுற வேலையாவது வாங்கிடணும், சேட்டலைட் சேனல்ல வாங்கிடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து அப்பதான் சிவகார்த்திகேயன் வந்து அப்படி ஹீரோவெல்லாம் இருந்தது ஆங்கர் ஆகி. ஸோ நமக்கு தெரியாது நியூஸ் சேனலுக்கு போனாலும் நம்ம ஹீரோவா எல்லாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. மோரோவர் எங்க இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ல இருந்தாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இருந்தாலும் சரி, சினிமால இருந்தாலும் சரி, எந்த மீடியம்ல இருந்தாலும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும். அவங்க சந்தோஷமா நம்ம மூஞ்சி பார்த்தா ஈவெண்டா அப்படி சொல்லணும், ஈவெண்டா அப்படி சொல்லக்கூடாது. அந்த பயம் மட்டும் எப்பயுமே இருக்கும். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்படியே ஏதாவது கூட்டத்தில் வேற இருந்தாலும் கொடுங்கன்னு வாங்கிட்டு நான் அப்படியே அசிஸ்டன்ட் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரைட்டர், அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர், அப்படி வந்து நல்லா சேனலுக்குள்ளேயே சூரியவம்சம் படத்துல பணியாளர் மாதிரி ஒரே பாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பேன். ராத்திரி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், காலையில எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் சின்ன சின்னதா பாலிடிக்ஸ் பண்ணி கேப் கிடைக்கும் போது யாராவது லீவ் போடும்போது சார் அவங்க அடிக்கடி லீவ் போடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சரி வேற யாராவது அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஆங்கர் வந்து எனக்கு 4 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து இப்ப நானே எல்லாமே உண்மையா சொல்லிட்டு வரீங்க.
பின்னாடி பெரிய பாதிப்பா இருக்க பாத்துங்க. உண்மைதான். அது என்ன இருக்கு, நான் போயிட்டே சார் இப்படிதான் இது நான் பண்ணட்டுமா சார் ஒரு வாட்டி அப்படின்னும் போது, நான் பண்ணுவியாப்பா, யாரும் என்ன பண்ணுவியாப்பா அப்படின்னு, பண்ணுவேன் சார். அது போய் நிக்க வச்ச உடனே அப்படியே வந்து அத்தனை வருஷத்துக்கு கனவே தீட்டுக்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் யோசிச்சு வச்சோமோ பில்டப்பா வணக்கம்லாம் சொன்னோன்னே சூப்பரா பண்றானேப்பா அப்படியே கொடுத்துட்டாங்க சார். அப்படியே அந்த ஷோ, அப்புறம் இந்த ஷோ சார், இந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி. தந்தியில இருந்தபோது தந்தியில இருக்க ஐகானிக் ஷோஸ் எல்லாமே பண்ணேன். நமக்கு எங்கேயாவது இது எல்லாருக்கும் இப்பயுமே வந்து எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைக்காதா, இந்த கேப்பை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்போம். அது கிடைக்கும் போது டக்குன்னு பண்ணிட வேண்டியதான். அப்படிதான் இப்ப இன்டர்வியூ பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து GV2 படம் ரிலீஸ் ஆன GV2 ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த வீக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என்னன்னா GV2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் அமேசான்ல தேஜாவும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 படத்தையுமே நான் இருக்கேன். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் அப்பதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா பின்னாடி டிவில என் ஷோஸ் தான் ஓடிட்டு இருக்க மாதிரி ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா 3 இதுல வந்துருவோம். இன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எல்லா சேனல்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இன்டர்வியூ ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க கேட்டா ஓகே நம்ம எல்லா சேனல்லையும் கண்டென்ட் பேசிடக் கூடாது, முதல்ல ஓகே இந்த யூடியூப் சேனலுக்கு இதெல்லாம் பேசணும், இந்த யூடியூப் சேனலுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு யாருமே ஃபோன் பண்ணல. அப்புறம் சரி அவங்க பண்ணலாம் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களே ஃபோன் பண்ணி சரி வேற 3 படம் வந்திருக்கு, இன்டர்வியூ ஏதாவது சொல்லாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க. சரி அது சரி, ஜிவி படத்துல ஹீரோ நடிச்ச வெற்றி பிரபுவே கம்மியா ஒரு 4 சேனல் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல, நம்மளும் உடனே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து அப்படி இந்த இன்டர்வியூ வந்து உட்காந்துட்டேன். பெரிய வரலாறா இருக்கு. உங்களுக்கு போன் தானே பண்ணேன், போன் பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர். அதான் அந்த சினிமா வாய்ப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ அந்த டிவி மூலியமா தான் சினிமா வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா, இல்லை சினிமாவில் நான் வந்து ட்ரை பண்ணிருந்தேன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன கனவோட சினிமாக்குள்ள போனீங்க? சார் ஹீரோ சார், அதுதான் ஸ்ட்ரைட்டா ஹீரோ சார் அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு படம் பார்த்தாலே வந்து நம்ம வந்து தசாவதாரம் பார்க்கும்போது 10 கமலாவும் நம்மளே நினைச்சிட்டு பாக்குறது தானே வந்து இயல்பு. ஆனா அது சினிமால அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது தெரிஞ்சு நான் இங்க வரும்போது நான் நினைச்சிட்டு வந்தேன்னா ஓகே டிவியில போயிட்டு ஷோ பண்ணோம். 2 ஷோ பண்ண உடனே டக்குன்னு யார் அந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ நடிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு தப்புன்னு அப்புறமா தான் தெரிஞ்சு. அது ரியலைஸ் பண்றதுக்குலாம் ஒரு டைம் வேணும் இல்ல. நானே அதுக்கு அந்த டைம் வந்து தேவைப்படுச்சு. சினிமால வாய்ப்பு அப்படின்னு அவங்களா கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா கொடுக்கல யாரும். அப்புறம் நம்ம கேட்போமே அப்படிங்க எல்லாத்தையும் கேட்டா வந்து அதோ தூரமா அங்க போய் நில்லுங்க அந்த மாதிரிதான் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. நானே ஒரு சில படம்லாம் சொல்லணும்னா இந்த உஜாலா விளம்பரத்துல 4 விரல் வருது இல்லையா, அந்த விரல் எங்குதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில படத்துல தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிற சீனி எடிட்ல போறது அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா தான் சினிமானா தெரிஞ்சு ஓகே சினிமான்றது ரொம்ப சீரியஸ், ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நடிக்க கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி கத்துக்கிட்டது தான். நான் நிறைய படத்துக்கு போயிருக்கேன். போயிட்டு வாயால கெட்டு போய் வந்ததும் உண்டு. அப்புறம் வந்து போயிட்டு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுக்குறாங்கன்னு போயிட்டு அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. போனோடனே ஷூட்டு ஷார்ட்லாம் ஆச்சாச்சு, அப்படி கேமராலாம் ஆச்சாச்சு. கேமராமேன் சொல்றாரு சார் 2 பேர் உட்காரதுக்கு இடம் இல்லை சார், ஒரு ஆள் தான் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னோடனே டைரக்டர் வந்து தம்பி 2 பேர்ல யார் உட்காருங்க நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு அப்படி பாக்குறேன். அப்ப திரும்ப மைண்ட்ல ஓடுது கன்வெர்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி, உட்காந்துரு எப்படியாவது நடிச்சிருக்குன்னா அதுல நடிச்சாலும் ஒன்றும் தெரிய போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது சின்னதா ஒரு சின்ன உட்காந்துருக்கு ஒரு வேலைதான் இருக்கும். அப்புறம் சரிப்பா நீ உட்காந்து நீ வெளில போயிட வேண்டிட்டாங்க. நான் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு சினிமா அப்படிதான் இருந்துச்சு. அங்க வந்து இந்த வாய்ப்பை கன்வெர்ட் பண்ணலாம் முடியல, ஒன்று எவ்வளவு போறான்னாலும் முடியல. பேச்சுலர் படத்துல வந்து நடிச்சிருந்தேன். அது வந்து சதீஷ் ப்ரோ கொடுத்திருந்தாரு. அது பெரிய மனசு, அது உண்மையிலே பெரிய அந்த அது பெரிய மனசு இல்ல. அது ஸ்னீக் பீக்ல வரல, நானே ஸ்னீக் மாதிரி கட் பண்ணி எல்லாம் சோசியல் மீடியால அது அப்புறமும் எப்படி வாய்ப்பா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல. எல்லா இடத்துக்கும் போவோம், எல்லா ஆடிஷனுக்கு போவோம், பயங்கரமா நடிச்சு காப்போம். அப்போ எப்படி வாய்ப்பா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல சில ஆடிஷன்ல வந்து நீங்க என்னவா ஆகணும், நீங்க நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லும் போது என்ன நடிக்கிறோம் அப்படின்றதும் தெரியல. அப்பதான் வந்து இந்த ஆக்சிடென்ட்ல பேச முடியாமலாம் இருந்துச்சுல்ல, அந்த சமயத்திலே வந்து இதெல்லாம் தியேட்டருக்குலாம் போயிருந்தோம். 2 வருஷம் தியேட்டர் பிளே பண்ணேன். நடிக்கிறதுலாம் என்ன ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கத்துக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு
அதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகிருந்த சமயத்தில் அப்புறம் திரும்பவும் வாய்ப்பு தரும்போது என்னன்னா திரும்பவும் வாய்ப்பு கன்வெர்ட் ஆகவே இல்லை. அந்த சமயத்தில் சுரேஷ் காமாட்சி என்ன இருக்காருல, அவர் மிக மிக அவசரம் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அதை வந்து என்னை வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டாக அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணார். எப்பயும் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். அப்படி போய் பார்க்கும்போது படம் நல்லா இருக்குன்னு அப்படின்னா பேசிட்டு இருந்ததுக்கப்புறமா ஹீ பிலீவ் மை ட்ரீம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நம்புற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நம்மளை மாதிரியே நம்மளை நம்புற ஒரு 10 பேர்த்த வந்து கூட சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா நீங்க அதை நம்பணும் இல்லையா? என் கனவை நம்பணும். அவர் வந்து என்னோட ட்ரீமை நம்பினார். அவர் வந்து திடீர்னு வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறதுலாம் அவருக்கு எப்படி கேக்குதுன்னே தெரியாது. நம்ம எப்படியாவது ஒரு ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணா செம்மையா இருக்கும். ஏன்னா ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணா நிறைய டைரக்டர்ஸ் பார்க்கலாம், அப்படி பண்ணலாம். சரி, ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் ஹோஸ்ட் பண்ணி எல்லாரையும் மீட்டப் பண்ணி இதுக்கப்புறம் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் பண்ணணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு ஃபோன் மாதிரி முபாசிர் 20ஆம் தேதி மாநாடு ஆடியோ லான்ச் இருக்கு, ஹோஸ்ட் பண்ணுங்க சரியா? அப்புறம் அப்படிதான் நடிப்பு வாய்ப்பு வரும்போது ஒரு படத்தில் நடிச்சாலும் நல்லா இருக்கும், நடிக்கணும் வேண்டிகிட்டே இருந்தா சார். முபாசிர் GB 2ன்னு ஒரு படம் டேரக்டர் பேசுவாப்புல, நீங்க வந்து என்ன பண்ணுங்க நேரில் அவர் பார்த்துன்னு சொல்லுவாரு. எனக்கு இப்படி நடக்கும்போது ஒரு பக்கம் கொடூர கஷ்டம், டைரக்டரை பார்த்து சார் குட் மார்னிங் சார் நான் அந்த மாதிரி நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலே அதுக்கு கூட்டிட்டு போனவனுக்கே வந்து நம்ம நிறைய பண்ணணும். அவன் வந்து காலம்புற சொல்லி காமிச்சிட்டு இருப்பான், நான் தான் டேரக்டர் கூட்டு போய் காமிச்சேன் தெரியும் அப்படின்னு. ஆனா இவர் வந்து ப்ரொடியூசர், அவரே ஃபோன் பண்ணி இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம். அதை நான் கிஃப்டடா ஃபீல் பண்றேன். இந்த இதெல்லாம் வந்து யாருமே இல்லாம திக்கத்தவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வழிகட்ட வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் திக்கத்து சினிமாவில் இருக்கும்போது கரெக்டாக அவர் வந்து கெயிட் பண்ணுறதுக்காக நின்னாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன படம் வந்தாலும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன இது மாதிரி கூப்பிட்றாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் கேட்குறேன். அவரே சொல்றாரு, என்ன ரோல் என்ன ஒரு போஸ்ட்மேன் சொன்னாங்க, அதான் நான் என்ன ஒரு சமயக்காரர்களும் கூப்பிட்றாரு, அதான் சரி எது வேணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பிடிச்சி பண்ணணும் அப்படின்றது மட்டும் மைண்ட் பண்ணுவோம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதனால பேசும்போது சொன்னீங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டோரி எப்படி? அது 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 ரியலி ஹாரிபிள். அது சம்பவம் இல்லை, சரித்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு. பைக் ஆக்சிடென்ட் தான். ஹெல்மெட் வந்து எப்பயும் போடுவேன், பின்னாடி வச்சிருந்தேன். லேட் நைட்ன்றதுனால பின்னாடி வச்சுட்டு செம்ம வேகமாக போயிட்டு இருந்தேன். வழக்கமாக ஒரு 120 130 அப்படி போகிற சமயத்தில் ஒரு நாய் குறுக்க வந்துச்சு. நாய் மேலே ஏற்றி நான் கீழே வந்து தரையில் அடிபட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு 28 நாள் கழிஞ்சிருச்சுன்றாங்க காலாண்டர்ல. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் பேசலான்னு ஆரம்பிச்சா நான் பயங்கர ஆக்டிவா பேசுறேன். ஆனா வெளியில வந்து அது எட்ரா அப்படின்னு நான் சொல்றேன்னா என் மைண்டுக்குள்ள நான் சொல்றேன் நான் வந்து ரஜினி ஸ்பீட்ல சொல்றேன். ஆனா விஜயகாந்த் சார் வந்து இப்போ ஆக்சிடென்ட் இப்போ இதுக்கு அப்புறமா இருக்கு இன்ஜூரி இருக்காருல்ல, அப்படிதான் அது ரிசீவ் ஆகுது. அப்பதான் எனக்கு இப்போ விஜயகாந்த் சார் இருக்கிற ஸ்டேஜே அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் கை காட்டும் போது இப்படி 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 கை காட்டுற அதெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அந்த ஸ்டேஜ்ல நானும் இருந்தேன். நம்ம வேகமா பண்ண நினைப்போம், இறங்கி அப்படி நடந்து போகணும்னு நினைப்போம். ஆனா வந்து எனக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருந்துச்சு ரைட் சைடு ஃபுல்லா. ரைட் சைடு ஃபங்க்ஷன் ஆகாது. உடம்பு நம்ம சொல்றதை கேட்கலாம்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப கொடூரமான ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட அப்படி இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க நீங்க ஒரு 2 வருஷம் ஆகும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு. அவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. நான் இந்த ஒரு படத்துல நான் பாட்டுலலாம் வரும்ல, நானே எந்திரிச்சு அப்படி காலை கீழே ஊண்டி அப்படியே சத்ரியன் விஜயகாந்த் மாதிரி ஓட்டுறது அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு திரும்ப பேச ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ வேகமா பேசுறேன். நானா தான் வேகமா பேச ஆரம்பிச்சேன். முன்னாடி வந்து இயல்பா ஸ்பீடா பேசுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சுத்தமா பேச முடியாம போனதுக்கு அப்புறமா பேசணும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா பேசுறதுதான் இப்படி இருக்கு. ஸோ அந்த 2 வருஷம் பெட் ரெஸ்ட்ல தான் இருந்திருப்பீங்க மோஸ்ட்லி. இப்போ ஜாபு விஷயமாகட்டும், இந்த மாதிரியான சினிமா விஷயமாகட்டும், எந்த அளவுக்கு ஸ்டக் ஆச்சு, மீண்டு வரதுக்கு எவ்வளோ எப்படி வந்து கன்வெர்ட் ஆச்சு? அப்படி பெருசா ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் உளறி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தந்தி டிவியில வந்து பாண்டே சார் வந்து அதெல்லாம் பரவாயில்ல நீ ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்போ ஷோலாம் பண்ணேன். நான் வந்து ஸ்டிக் வச்சு போகும்போதெல்லாம்
ஆஃபீஸ்க்கு ஸ்டிக் எடுத்துட்டு தான் போவேன். கிடினஸ்லயே தான் இருக்கும். அப்படியே போயிட்டு ஆனா எனக்குள்ள நான் ரொம்ப தெளிவா இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருப்பேன். நம்ம கரெக்டா போறோம், இப்போ ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு போயிட்டு கண்ணாடி பார்க்கும்போது தான் இருக்கும் ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்கிறதுனால மூஞ்சி வேற ஒரு ஷேப்ல இருக்கும். சரி அப்படி போய் ஷோ பண்ணும்போது நம்ம வந்து பழைய மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நான் உங்க ஃப்ரெண்டு முபஷீர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்லிட்டு நல்லா தான் பேசியிருக்கோம். வந்து அவுட்டு பார்த்தா வந்து நான் உங்க ஃப்ரெண்டு முபஷீர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். அப்ப யூடியூப்ல கீழே கவனம் சரி யாரா அவன் குடிக்காரன் இவனே பேச விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு பேசலாம் பாரு புறம்போக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து எவ்வளவு பெரிய டிவிலே குடிச்சிட்டு பேசலாம் இவெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஐயோ சரி ஓகே. ஆனா அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அவங்களுக்கு நான் போய் என்ன சொல்ல முடியும், எனக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்குங்க, அதனால நான் பேசுறது உங்களுக்கு கன்வே ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. நம்ம அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணியாச்சு. எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் பாண்டிஸ் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. மற்ற சேனல்ல ஆனாருக்குலாம் இப்படி அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனார்ல வந்து சின்னதா குறைகள் இருந்தாலே வந்து அதை நீ சரி பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாண்டே சார் வந்து எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த இடத்துல டெலிவிஷனோட காட் ஃபாதரா அவர் தான் நின்னாரு. அவர் வந்து ஒருவேளை இல்ல இப்ப ஆங்கர் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தா, ஏற்கனவே நான் வந்து பிசிக்கலா கம்ப்ளீட்டா உடஞ்சிருந்தேன், மனதளவில் உடஞ்சிருந்தேன், நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறதா நம்பிட்டு இருந்தேன், என்னோட சாம் போயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட பெரிய எபிலிட்டியை நல்லா பேசுறதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுவும் போயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்துல சேனல்லையும் நீ சும்மா உட்காருப்பா, நாங்க உனக்கு மாத வருமானம் கொடுத்துட்றோம், நீ உட்காந்து சும்மா வேற ஏதாவது பாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப நம்மளே வந்து ஒரு ஹெட் போஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தரால் மொழியில அப்படின்னா சரிங்க நீங்க வாங்க ஒரு 4 மாசம் பாருங்க அதுக்கப்புறமா ஆங்கர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா உடஞ்சிருக்கும்ல. ஆனா பாண்டி சார் வந்து அலோவ் பண்ணாரு. அது பயங்கரமான ஒரு மேட்டர். நம்ம பின்னோக்கி போவோம். ஸோ ஃபேமிலி சைடு சின்ன வயசுல இருந்து எப்படி இவ்வளவு டிவி இப்போ வந்து எப்படி அப்படிலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது ஃபேமிலி சப்போர்ட்லாம்? வடிவேல சொல்றாங்க நம்ம இப்ப 18 வருஷம் பின்னோக்கி இடம் இருந்தாங்க, 18 வருஷம் முன்னாடியா பாடு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாரோட சைல்ட்ஹுட் மாதிரியும் தான் என்னோட சைல்ட்ஹுட்டும் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு உங்களோட கனவு இருந்ததுல? வீட்டுல ஒரு அப்பா அம்மாக்கு கூட வந்து பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு அண்ணன் ஒரு அக்கா, அது மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு கனவு இருக்கும்ல. ஸோ இதுதான் தம்பி ஆகணுமா? வீடு வந்து இல்ல அவங்களுக்கு அண்ணனுக்கு அக்காக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்க கனவு இருந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு வந்து பெரிய அவங்களும் வந்து எங்க குடும்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அண்ணன் தான் படிக்கிறாங்க. அண்ணன் வந்து அப்பா வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சணும்னு நினைச்சாரு. அது மட்டும் ரொம்ப சாலிடா நின்னாரு. மற்றபடி ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஃபேமிலி தான். முதல்ல மட்டுமே 300 காதல் இருக்கு. என்னன்னா அது நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு 4வது படிக்கும் போதே நினைக்க ஆரம்பிச்சிச்சு. வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பசங்கள்லாம் வந்து என்னன்னா பொண்ணுங்கிட்ட பேசுறது பயங்கர மிசோஜெனிக்கான கேங்கோட தான் நான் இருப்பேன். பொண்ணுங்கிட்ட பேசுறதுலாம் வந்து அசிங்கம், பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, பொண்ணுகிட்ட பேச வரதான் கெத்து அப்படின்னு சொல்லிதான் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க. பப்பி லவ்லாம் நிறைய இருந்துச்சு, ஸ்கூல் டைம் லவ்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. பார்க்குற எல்லாருக்கும் இவங்களுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பாட்டுலாம் எழுதி கவிதை வந்து அப்போ வந்து பாட்டுலாம் வந்து நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா அப்படின்னு சொன்னா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை உன்னோடு கவிதையோட முல்லை முள்ளால் முறிப்பது போல் காதலை காதலால் முறிப்போம் வா. இது ஒரு கவிதை. இந்த பொண்ணுக்கு இதை கொடுப்போம், அந்த பொண்ணுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு ஐயா போட்டுக்கிச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபேஸ்புக்கில் அடிக்கடி பார்க்குறேன், ஒரு லென்த்தான ஒரு டைலாக் வந்து ஸ்பீடாக பேசி போடுறதும், இந்த டபுள் வாய்ஸ்ல மேல் ஃபீமேல் பாடுறதும், இதெல்லாம் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு வரீங்களே, இதை வந்து நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து லூசுன்னு எடுத்துக்கிறதா இல்ல ஒரு டேலண்ட் எடுத்துக்கிறதா அப்படி கேக்குறீங்க? உண்மையிலே ரொம்பவே அது வந்து பெரிய அவசரமா இருக்கும். அது வந்து அப்படியே பேசிட்டே போகும்போது நல்லா தான் இருக்கும். ஏன் இந்த அவசரத்தை வந்து இப்படி வந்து பேசி இல்ல அது எதுக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல எனக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருந்துச்சு, பேச முடியாம இருந்துச்சு சொன்னேன். அந்த சமயத்துல நான் இதுக்கெல்லாம் போகும்போது தியேட்டர் பிளேக்கெல்லாம் போகும்போது எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு கரெக்டா வார்த்தைகளை வந்து உச்சரிக்க முடியல, ப்ரொனன்சியேஷன்ல பிரச்சனை இருந்துச்சு. இங்கிலீஷ்லயுமே கூட அந்த சமயத்துல எஸ் தொடர்ந்து வந்துச்சுன்னா வந்து நிறைய பேச முடியாது. இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்டா வந்து இஸ் அப்படி போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. தமிழ்லயும் அந்த மாதிரி சரியா வார்த்தைகளை வந்து உச்சரிக்க முடியல. அதுக்காக வந்து என்ன பண்ணோம்னா டயலாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சினிமா தான் நமக்கு பிடிச்சிருக்குல்ல, சினிமா தானே நமக்கு எல்லாமே. அப்போ சினிமாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சிவாஜி அவர்களை பார்த்து அவரு பேசின வசனங்கள்லாம் நம்ம ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பேச ஆரம்பிச்சதுதான். நான் இது
அது இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு வரவாயில்லையா, அது வந்து ஒரு 2.5 நிமிஷத்து வசனம். அது என்னன்னா, மராத்திய மன்னரா வந்து சிவாஜியை முடிசூட சொல்றாங்க. யாரு? மராட்டிய சிவாஜி. அவரை வந்து முடிசூட்டுறதுக்கு அவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவருக்கு முடிசூட்டுற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போது சிவாஜி கணேசன் அவர் பேசுற வசனம், அவர் வந்து நான் தாழ்ந்த ஜாதியா அப்படின்னு கேட்பாரு. தாழ்ந்த சாத் அரசியல் அறியாதவன் யார்? தானும் நாடு ஒன்றன கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த சாதியா? மன்னர் குலத்தில் பிறக்காதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்க முடியாதவன், மகுடம் தாங்க முடியாதா? தாதியார் தந்த புறவில் அமர்ந்து ஆற்றெழுந்த மன்னன் சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய மன்னவன் என்றும் போர்ப்பாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரை எடுத்து வாள் எடுத்து ஒவ்வொரு முறையும் மராட்டியம் என்றே முழங்கி இறையெடுக்க துடித்த வேங்கை போல எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் என சூழ் உரைத்து, இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிர்நிமினி என் மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாள் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன், பகையிலே வெல்ல மட்டும் முடிவு உண்டாம், முடி சுட்டி கொள்ள மட்டும் தடை செய்வாராம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு இன்னொரு 3 நிமிஷம் போறோம். சரி, இது பேசும்போது என்ன ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா உச்சரிக்கிறோம். இன்னொன்னு அதுக்குள்ள நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஒரு வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன லெவல்ல அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே சரி நல்லா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கு, சூப்பராக பண்றீங்கன்னு போது இந்த மாதிரி பெரிய வசனங்கள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்றது அப்படியே பிடிச்சி போச்சு. அந்த ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் அப்படின்றதான். யாராவது ஒருத்தவங்க இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஆசை வந்துடும். கமல் சாரோட வாய்ஸ் பத்தி ஒரு ஷோ வந்து சும்மா எழுது. அவர் எப்படிலாம் பாடியிருக்காரு, என்னென்ன மாதிரியான வாய்ஸ்ல வந்து மிமிக்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எழுதும்போது தான் அந்த அதினமனித அபிநயராஜா, கோகுல பாலா, கோடி பிரகாஷ் அதை அவர் பாடியிருப்பாரு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எப்படி அதை பாடினாரு அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை மட்டும் மனப்படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதினமனித அபிநயராஜா, கோகுல பாலா, கோடி பிரகாஷா, விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் இங்கி சாவின் இத்தமனையினை ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை உரகம் பறிக்கிடுவாயா, ஆயர்தம் ஆயா நீவா வரைக்கும் போயிட்டு சரி அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த கோரசம் மட்டும் ஏன் விடுவானே அப்படின்னு ஆயா மாயா அப்படின்னு அது ஒரு பக்கம் மிமிக்ரி பண்ணிட்டு. இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வைரல் ஆகுது. அது நிறைய ஆங்கர்ஸோட வீடியோ. இப்போ வந்து அவ்வளோ பெரிய ஆங்கர்ஸு உற்று நோக்கக்கூடிய இடத்துலாம் யாருமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நீங்களும் இருக்கிறது. சமீபத்தில் வந்து சீமான் சார் பேசுமா சொல்லியிருக்காரு. பாரதிராஜா வந்து அவர்கிட்ட சொன்னாராம், ஏன்னா நான் எத்தனை படம் எடுத்திருப்பேன், எத்தனை படம் வந்து பண்ணியிருப்பேன், என்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து சார் கோயம்புமை படத்தை சூப்பராக நடிச்சுக்கிட்டு கை கொடுத்துட்டு போறா, சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியல அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு நடிகனா இருக்கிறது வந்து இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது. அருண் விஜய் ப்ரோ மட்டும் ஒரு இன்டர்வியூ வரும்போது தான் டே பாத்துடா அப்படின்ட்டு வந்து முடிக்கும் போது தெரியும், எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.